இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் திருஷ்டி 10 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன் விமானத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வான்வெளி முன்னறிவிப்பு விமானத்தை கூடிய விரைவில் தயாரிக்க போறாங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வேல் அபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் திருஷ்டி 10 என்று சொல்லப்படக்கூடிய ஹெர்ம்ஸ் 900 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன் விமானத்தை தயாரிச்சுட்டு வர்றாங்க. இது ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அதானி டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேலுடைய எல்பிட் சிஸ்டமும் இவர்கள் தான் இதை உருவாக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 70% இந்தியாவினுடைய அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேலுடைய ஹெர்ம்ஸ் 900 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டின் வகையை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இது ஹெர்ம்ஸ் 450 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கிட்டு வராங்க. இஸ்ரேல் பல்வேறு நாடுகளுக்கு இந்த வகையை சேர்ந்த ட்ரோனை எக்ஸ்போர்ட் செய்துட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இந்தியா இந்த திருஷ்டி 10 என்று சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரோன் 4 ட்ரோனை அதானி டிஃபென்ஸ் சிஸ்டத்திடம் இருந்து ஆர்டர் செய்திருக்காங்க. முதல் ட்ரோன் இந்தியாவினுடைய கடற்படைக்கு கொடுத்திருக்கோம். அதுவும் முக்கியமா இரண்டாவது ட்ரோன் இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி 2 இந்தியாவினுடைய கடற்படைக்கு கொடுக்கணும், 2 இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு கொடுக்கணும். ஆக்சுவலா இது எங்க நிலைநிறுத்த போறாங்கன்னா இந்தியாவினுடைய முக்கியமான எல்லை பகுதியான பஞ்சாப் பகுதியில் பதிண்டா அப்படிங்கிற ஒரு எல்லை பகுதியில் கொண்டு போய் நிலைநிறுத்த போறாங்க. இதன் மூலமாக பாகிஸ்தானை தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணித்து எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மீதி இருக்க 2 ட்ரோன் இந்த வருடத்தின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டிலோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரோன் சுமார் 30,000 அடி வரை துல்லியமாக பறந்து எதிரிகளை கண்காணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் தொடர்ந்து 36 மணி நேரம் விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் 450 கிலோ எடையும் சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ட்ரோன் மூலமா நம்ம அடிஷனலா ஆயுதத்தை சுமந்து கொண்டு போய் எதிரிகளை நினைச்ச நம்ம அழிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டியும் இதுல வைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்தியா ஆல்ரெடி 2 முக்கியமான ட்ரோனை இஸ்ரேலிடம் இருந்து ஆர்டர் செய்து வச்சிருந்தோம். ஹெரன் மார்க் 1, ஹெரன் மார்க் 2. அது எவ்வளவு நேரம் தொடர்ந்து விண்ணில் பறக்கும்னா 52 மணி நேரம் விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது சுமார் 35,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ட்ரோனை யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த திருஷ்டி 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரோன் மூலமா தான் எதிரிய எல்லா வானிலைகளிலும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இப்போ பஞ்சாப்ல டெம்பரேச்சர் சுமார் 45 டிகிரி வரைக்கும் அதிகமாக இருக்கும். இன்னும் 2 to 3 monthsக்கு அப்புறம் மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா கிளைமேட்லயும் செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் உளவு பார்ப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சீனா மற்றும் பாகிஸ்தானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வான்வெளி முன்னறிவிப்பு விமானத்தை தயாரிச்சுட்டு வராங்க. இதை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட்டும் இந்தியன் ஏர்போர்ஸும் தயாரித்து வராங்க. ஆக்சுவலா இதில் நேத்ரா MK1A மற்றும் நேத்ரா MK2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் 6 விமானங்கள் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஆக்சுவலா இதை பிரேசிலுடைய எம்பரர் நிறுவனத்தினுடைய
ERT-145 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் தான் இதில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக எதிரியினுடைய விமானம் வந்துட்டு இருந்ததுன்னா இதன் மூலமாக கண்டறிந்து நடுநிலையாக்கப்படுவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்காக முக்கியமான பெரிய ஆண்டனா இதில் செட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதில் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் இதில் பொருத்தப்பட்டிருப்பதால் தொடர்ந்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது சுமார் 240 டிகிரி தொடர்ந்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது சுமார் 450 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து கவர் செய்ய இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நெத்ரா MK2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 300 டிகிரி வரை கவர் செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான செலவு சுமார் 11,000 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நெத்ரா MK1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ல சுமார் 9,000 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இதை இப்பதான் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அவர்களுடைய பிளானை என்னன்னா 360 டிகிரி எப்படியாவது கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்தியா எடுத்துட்டு வராங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் 2026 இருந்து 2027 வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.